அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காலையிலே சம்மன் அனுப்பியிருக்காங்க. நீதிமன்றத்திலிருந்து மிகப்பெரிய இடியா வந்து இறங்கியிருக்கு. ஏவா வேலு அவர்களுடைய ஒரு வழக்கு அப்படின்றது மீண்டும் தோண்டப்பட்டிருக்கு. நேற்று மாலை போட்ட வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏவா வேலுவுக்கு இன்னையோட கெடு முடியுது, விடுந்தா என்ன மாதிரியான செயல்கள் நடக்கும்னு. அதே போல் நீதிமன்றம் இறக்கி விட்டுருக்காங்க. நேற்று தான் சட்டசபையில் மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உரையை நம்ம பார்த்துருப்போம். ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுன்னு டிஎம்கே ஒரு பக்கம் கத்திக்கிட்டு லியோவை கூப்பிடுன்னு சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி இருக்கிற அனைத்துக்குமான வேலைகள் வந்து இன்னைக்கு நடைபெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல்லேருந்து ஒரு 7 பேருக்கான அந்த ஜாமீன் மனு அப்படின்றது கோரப்பட்டு நீதிபதி அவர்கள் ஜாமீனும் வழங்கிட்டாங்க. இந்த ஒரு வழக்குலேருந்து எப்படியாவது தப்பிச்சிருவோம்னு நினைத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு காலையில் சம்மன் அனுப்பியிருக்காங்க. சம்மன் அனுப்பி ஆஜராகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. உடனடியான அனுப்பப்பட்ட சம்மன் அப்படின்னே சொல்லணும். பார்ப்போம் ஆஜராவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் அவரை கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது, கைது நடவடிக்கை கூடாது. நெடுஞ்சாலைத்துறையில் 4000 கோடிக்கு மேற்பட்ட ஊழல் போட்ட வழக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு, அதாவது சாலை போடாமலே வந்து ஆட்டையை போட்ட வழக்கு, அறப்போர் இயக்கம் மூலியமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட வழக்கு, இப்போ போட்டிருக்கிற மணல் வழக்கு, ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மிகப்பெரிய ஒரு சம்மனை கொடுக்க போது. அதுக்குள்ளேயும் அவர் எந்த ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கெல்லாம் போக இன்னைக்கு வரலாற்றிலே புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆளும் கட்சிக்கு கூட்டணி கூடவே இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க. எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஆனால் இது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபிஎம் உடைய ஒரு போராட்டம் காரணம் என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகரை மாற்ற வேண்டும், எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிக்க நினைக்கிற தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் அகற்ற வேண்டும். கூட்டணியில் இருந்துக்கிட்டே எந்த மாதிரியான முழக்கங்கள் வருது பாருங்க. ஐயா சண்முகம் அவர்கள் இவ்வளோ நாள் வந்து அவர் திமுகவுடைய கைகூலியாக செயல்படுறாருன்றதை தாண்டி காக்ரோச் கட்சிக்கு இடமெல்லாம் கொடுத்து நீங்கள் போராடுங்க மாணவர்களேன்னு சொல்லி மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான். இதுக்கு முழுக்க நம்ம கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் மாணவர்கள் எதுக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, என்ன நீங்கள் போய் போராடிட்டு வாங்கப்பா, அப்படியே கேஸ் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்கள வந்து இயக்கம், போராட்டம், மன்றம் அப்படின்னு சொல்லி இழுத்து அவங்களுடைய அந்த ஒரு படிப்பு அப்படின்றத கெடுத்து விட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே இழுத்து விட்டு வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறதுல ஒன்றா நம்பராக இருக்கிறதுல நம்ம முதல்வர் அவர்கள் சுற்றறிக்கை கொடுத்துருந்தாங்க, மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு. இது தப்பு. மாணவர்கள் போராடக்கூடாதுன்றதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையான விஷயம் கோரிக்கையாக வைக்கப்படுது, இதுக்காக அவங்க போராடுறாங்கன்னா அரசியல் போராட்டங்கள் எதுக்கு அவங்களுக்கு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்புறம் அது வாபஸ் வாங்கப்பட்டிருக்குன்றதை தாண்டி எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழக வெற்றி கழகம் ஒழிக்க பார்க்கணும்? இது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நாள் வந்து இன்னைக்கு தொழிலாளர்கள் இயக்கம் நல்லது செய்கிற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திமுகவிட கைகூலியா செயல்படுற இந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு தேவையா அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதமே போய்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த கார் பைக்கு விஷயம் வந்து இன்றைக்கி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் எங்களுக்கு பைக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது ரொம்பவே சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு மட்டும்தான் காரா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் கார் தரமாட்டீங்களா அப்படின்ற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம தமிழக அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை தாண்டி துப்புரவு பணியாளர்கள் வந்து நேற்று போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலே துப்புரவு பணியாளர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், இது அரசின் கடமை. ரைட்டா? நம்மளுடைய தமிழக சட்டசபையில் ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம், மூன்றாவது குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அந்த 1 வருட விடுப்பு சம்பளத்தோட கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அறிவிச்சாங்க. அமைச்சரும் அறிவிச்சாங்க, நம்ம முதல்வரும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒப்பந்த ஊழியர்களுக்கு இது கிடைக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய அந்த சம்பள விஷயத்துக்காக மிகப்பெரிய அளவில் போராடுறாங்க. 860 ரூபாய் அவங்களுக்கு ஊதிய நிர்ணயம் பண்ணியும் சென்னை மாநகராட்சி 761 ரூபா தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது 150 ரூபாய் இடிக்குது, எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் சென்னை மாநகராட்சி இன்னைக்கு யார் கையில் இருக்குது? முழுக்க மேயர் பிரியா போன்ற திமுகவோட கையில் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒப்பந்த ஊழியர்கள்னா யாரு? ஒப்பந்த ஊழியர்கள்னா ஒரு ஏஜென்சி வந்து ஒரு இடத்துல இருக்கிற கவர்மெண்ட்டோட ஒரு அது இபியா இருக்கலாம், துப்புரவு பணியாளர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட அரசு நிறுவனங்களில் அந்த ஏஜென்ட் வந்து கம்பெனி எடுத்திருப்பாங்க. அந்த ஏஜென்ட் தான் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு இபியில் பிரச்சனைங்க, ஒப்பந்த ஊழியர் 2 பேர் மேலே போஸ்ட்டில் ஏறி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு பிரச்சனைங்க, இங்கே வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, ஏஜென்சிலேருந்து 2 பேர் அனுப்புங்க. இது வந்து ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஏஜென்சி டெண்டரை எடுக்கிறது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி யாரோட கையில் இருக்குது? திரும்பவும் மேயர் பிரியா அவர்கள் தான் அங்கே வர்றாங்க. அப்போ 150 ரூபா எங்கே போகுது? அந்த டெண்டர் கொடுத்தவங்களுக்கு போகுது, டெண்டர் கோரினவங்களுக்கு போகுது, ஏஜென்சிக்கு போகுது. இது வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஒப்பந்த ஊழியர்கள்னா இன்னைக்கு துப்புரவு பணியாளராக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற எதனா வேலை அவங்களுக்கு ஒதுக்கப்படலாம், சாலை வேலைகளுக்கு ஒதுக்கப்படலாம். என்ன வேலையோ அரசு சம்மந்தப்பட்ட வேலை அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்தோ இல்லை அவங்களுடைய திறமைக்கு தகுந்தோ அது வந்து கான்ட்ராக்டக்காரங்க முடிவு பண்ண வேண்டியது. இந்த இடத்துக்கு நீங்கள் இன்னைக்கு
இன்னைக்கு சுத்தம் பண்ண போங்கம்மா, இந்த இடத்துக்கு இன்னைக்கு நீங்க சாலையை கூட்ட போங்கம்மா, இந்த ரோட வந்து இன்னைக்கு நீங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்கம்மா, இந்த தலைமைச் செயலகத்தை இந்த இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு வேலையை பாருங்கம்மா. இதுதான் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு கான்ட்ராக்டர் அந்த மேனேஜரோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ ஒதுக்கப்பட வேண்டிய வேலை. இது ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாப்புல பயங்கரமாக பேசுகிறாப்புல. அண்ணன் பேர் பாஸ்கர்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பேசி என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் வேலையெல்லாம் தர மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு லீவு தர மாட்டேன்றீங்க, 3வது பெண் குழந்தை அரசு ஊழியர்கள் தான் பெற்றுக்கணுமா, நாங்கள்லாம் பெற்றுக்கிட்டா நீங்கள் எங்களுக்கு லீவு தர மாட்டீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஒப்பந்த ஊழியர்கள்னா இன்னும் அண்ணனுக்கே என்னன்னே தெரில. இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதே துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பனையூரில் வச்சு மிகப்பெரிய அளவில் உங்க கூட நான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் நின்றுகிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்க்குறோம். ஆட்சி ஆரம்பிக்கும் போது முதல்வராக விஜய் அவர்கள் பங்கேற்ற உடனே துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு இதே கூட்டமாக இருக்கிறவங்க தான் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டு கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு யாரோட கைகூலியா மாறிக்கிட்டு இப்படிதான் வந்து பிரச்சனை பண்றாங்கன்றதை தாண்டி ஒரு அக்கா பேசின பேச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட். என்ன முதல்வர் அவர்களே, நீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா, நாங்கெல்லாம் தலித் அப்படின்னா நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்களா, தலித்னா நாங்கெல்லாம் வந்து எங்களை நீங்க ஒதுக்கிடுவீங்களா, நாங்க தலித்தா இருக்கிறோம், நாங்க வந்து இந்த வேலையை பார்க்குறோம், நாங்கள் தலித்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை தலித்துன்னு பேசும்போது அக்காவுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா, நீ தலித்துன்ற வார்த்தையே ப்ரெஸ் முன்னாடி ரொம்ப அழுத்தி சொல்லு அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தலித் அப்படின்ற ஒரு சமூகத்தை ஒழிக்கிறதுக்கு தமிழக முதல்வர் எவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சமூக நீதித்துறையாக மாற்றணும் ஒரே முதலமைச்சர் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள். இந்த துறை அப்படின்றது தனிப்பட்ட முறையில் யாருக்குமே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ரத்தம் சிவப்பு கலரில் ஓடுது, எதுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு துறை, எதுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு இடஒதுக்கீடு, எல்லாருக்கும் ஒரே இடம் தான், ஒரே இதுதான் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் முதற்கொண்டு தமிழக மக்களிடையே வந்து இந்த பரப்புரையை மேற்கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜாதி மதம் இனம் அந்த என்னமோ சொன்னாங்கல்ல அந்த வகையறா இந்த வகையறான்ற எதுவுமே இல்லாமல் ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து திமுக கைகூலியான அக்கா 200 ரூபா வாங்கிட்டு வந்து இப்படி பேசுது அப்படின்னா நம்ம என்னத்த பேசுறது? இது வந்து உண்மையிலே வந்து அவங்களோட அந்த படிப்பறிவு அவ்வளோதான் அப்படின்றத நமக்கு முழுக்க அந்த ப்ரெஸ் மீட்லேயே காட்டி கொடுத்துருச்சு. அதே போல் அண்ணன் பேட்டி அவங்களுடைய தலைவர்னு நினைக்கிறேன், அவர் அண்ணன் நலச்சங்கத்தோட தலைவராக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படிதான் போராட்டம் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கைதெல்லாம் ஆயிடுவாப்புல, கைதாகி வண்டியிலலாம் போவாப்புல, சாயந்தரம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையிலேக்கு கூட்டத்தை கலைச்சு விட்ருவாப்புல. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம படத்துகள்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, யூனியனை ஒன்றா இணைச்சு கூட்டம் நடத்துவாங்க. யூனியன்லேருந்து திடீர்னு அண்ணனை மட்டும் கூப்பிட்டு 2 பெட்டியை கொடுத்து அமுச்சு விட்டு, இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்தது. ஒருவேளை கண்ணு முன்னாடி வந்து போகுதுன்னா அண்ணன்ட்ட தான் போய் கேட்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அண்ணன் இறங்குறாரோ. அண்ணே, ஒப்பந்த ஊழியர்கள் அப்படின்னா அவங்கள எந்த வேலைக்கு வேணாலும் அவங்களுடைய கான்ட்ராக்டர் அனுப்பணும். நீங்கள் சென்னை மாநகராட்சியை கேள்வி கேட்கணும். சென்னை மாநகராட்சியை கையில் வச்சிருக்கிற மேயர் பிரியாவை நீங்கள் கையில் கேட்கணும். 150 ரூபா எங்கே போகுதுன்னா அவங்கள போய் கேட்கணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் எதுவும் பங்கு வாங்குற மாதிரியே பேசுனீங்கன்னா இது வந்து அங்கே வேலை பார்க்குற அங்கே பணிபுரிகிற அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வேலையை வந்து நிப்பாட்டி விட்டு நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அரசு ஈஸியாக அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு வேற பணியாளர்கள் ரெடியாக இருக்காங்க, இறக்கி போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு தலித் அப்படின்ற ஒரு சமூகம் மட்டும்தான் தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த வேலை செய்யணும், எந்த வேலையும் வந்து மோசமான வேலை கிடையாது. இன்றைக்கி நம்மளே வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்க எந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, கையுறைகள் பாதுகாப்புறைகள்லாம் இருக்கிறதோட வேலை பார்க்குறாங்களான்னு அரசு ஒவ்வொரு டைமும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கையில் நீங்கள் தேவையில்லாத ஒரு சமூகத்தோட பெயரை சொல்லி தமிழக வெற்றி கழக முதல்வரோட விஜயோட ஆட்சியை ஆட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலை இழந்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதான். அந்த 850 ரூபாய்க்கு அழகாக வேறு யாராவது வந்து வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி இந்த தொழிற்சங்கம் அப்படின்ற ஒன்று செய்யக்கூடிய விஷயமே இதுதான். இன்றைக்கி அரசை வந்து தொழிற்சங்கம்ன்ற ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு செவிலியர்களாக இருக்கட்டும், அவங்களோட சங்கம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா விடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உட்காந்துருந்து எழுதி கொடுத்துட்டு வந்தார். அதே போல் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த செவிலியர்களுக்கு எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னமும் செவிலியர்கள் போராடுறாங்களே நீங்கள்லாம் கேட்கலாம். அவங்கெல்லாம் தனியார் செவிலியர்கள், அரசு செவிலியர்களுக்கு மட்டும்தான் வேலை என்னவோ. கொரோனா காலங்களில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை தேவதையாக தெளிஞ்ச செவிலியர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் போராடினாங்கன்னே. தமிழக அரசு இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஒவ்வொன்றும் இன்னைக்கு கோரிக்கைகள் நிறையா இருக்க தான் செய்யும், வரத்தான் செய்யும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பை இன்னைக்கு ஸ்டாலின் மீண்டும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ மீண்டும் போராட்டத்தை தொடங்குது அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லாமல் போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட போயிட்டாங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னைக்கு படிக்க முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே அவங்கள வந்து கணக்கெடுப்புக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு.
அதனால யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அரசு நிறைவேற்றி கொடுக்கும். நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், எங்களோட வேலையை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அந்த வேலைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதே போல் தூய்மை பணியாளர்களே, உங்களுக்கு தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் வந்து தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஆவீங்க. ஆனால் அதை அவங்க பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய 50 நாள் வந்து நீங்கள் வேலை பார்த்த மானியும் திருப்பி நீங்கள் 50 நாள் கழித்து வெளியில் போயிட்டீங்க, வேலையை விட்டுட்டு போயிட்டீங்க, திருப்பி 3 நாள் லீவு போட்டுட்டு உள்ளே வந்து சேர்ந்து நீங்கள் புது ஒரு ஊழியராக வேலை பார்ப்பீங்கன்ற மாதிரி மட்டும்தான் உங்களுடைய கெஜெட்டில் அவங்க ஏற்றி வச்சுருப்பாங்க. இன்னமும் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டினியூஸாக வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி ஒரு பணி ஆணையோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் போய் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வேலை பெர்மனெண்ட் ஆயிரும். நீங்கள் அரசு ஊழியராயிருவீங்க. இதுக்கான வேலை என்னவோ, இதுக்கான முன்னெடுப்பு என்னவோ, உங்களுக்காக யார் போராடுவாங்களோ அவங்கக்கிட்ட தயவுசெய்து கோரிக்கையை வைங்க. இந்த மாதிரி கைகூலிகள்கிட்ட வந்து நாங்கள் போராட போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க 100 200 பேராக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வேலையை புறக்கணிச்சிங்க அப்படின்னா அரசு அதுக்கு பொறுப்பு இல்லை. ஆல்ரெடி வேலைக்கு ஆள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கு வடமாநில தொழிலாளர்கள்லாம் இறக்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. போக்குவரத்து சங்கங்கள் நலச்சங்கங்கள்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருக்கல, நம்ம வடநாட்டில் ஆள் எடுத்தா இது என்ன தப்புன்னு தான் இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா போக்குவரத்து இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. மக்கள் டெய்லி பஸ்ஸுக்கு போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும். இன்றைக்கி தமிழ் தெரிஞ்சவங்க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி கிண்டல் பண்ண பஸ் டிரைவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. வடநாட்டுக்காரங்க பேசவே மாட்டாங்க, வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் சாலை பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையில் பாலம் கட்டுறதுக்கு வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை சம்பளம், நமக்கு தேவை வேலை. அதுதான் இன்றைக்கி அரசோட ஒற்றை விருக்கா போகுது. அதே போல் படித்தவங்களோ படிக்காதவங்களோ வேலை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ கான்ட்ராக்டில் சரி கவர்மெண்ட்டில் ஏதோ ஒன்று உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே அரசு நிர்வாகம் அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்தும் சரியாக வரும் அப்படின்றது நம்ம கருத்து. உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.